அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஷாக் ஆகி நிக்கிற. வேற என்ன? சாமியா? ஏய், நீ சாமியா? ஆமா பெரியத்த சாமி. மருமக சாமிய பார்த்து இப்படி மரியாதை இல்லாம ஏக வசனத்துல எல்லாம் பேசக்கூடாது சாமி. அப்புறம் ஆத்தா உங்களை கண்ணை குத்திருவா. ஆத்தாவோட சாபத்துக்கு ஆளாயிடாதீங்க. என்ன அத்தை சாமி அப்படி பாக்குறீங்க? இப்போ நானும் சாமி ஆயிட்டேன். நீங்க என்ன கண்டபடியெல்லாம் கூப்பிட முடியாது சாமி. சாமின்னு தான் கூப்பிடணும். கண்ட மாதிரி வேலை செய்யலாம் சொல்ல முடியாது. சாமிக்கு என்ன பண்ணணுமோ அத மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க தான் சாமிய அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு சாமிக்கு அவ்ளோ பத்தியம் இருக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப வீட்ல வேற 2 சாமி இருக்கு. நாங்க சரியா இருப்போம். அதே மாதிரி வீட்ல இருக்கிறவங்களும் சாமிய அனுசரிச்சு சாமிகளுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடந்துக்கணும் சாமிகளா. நீ இப்ப யார கேட்டு மாலை போட்ட? என்ன பெரியத்த சாமி, உங்களுக்கு அறிவே இல்லையா சாமி? முட்டாள் சாமியா நீங்க? உங்களுக்குலாம் ஒரு வேண்டுதல் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும்ல. வேண்டுதல வெளிய சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா பெரியத்த சாமி? இருந்தாலும் நீ வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணிருக்கணும். சொல்லிட்டு தான் சாமி பண்ணிருக்கேன். ஏய், என்கிட்ட எப்படி சொன்ன? என்ன சாமி நீங்க பெரியவங்கனா நீங்க மட்டும் தானே சாமி. உங்களை நான் அந்த லிஸ்ட்லயே வைக்கல சாமி. என்னது, லிஸ்ட்லயே வைக்கலையா? அப்புறம் யார்கிட்டடி சொன்ன? ஓம் சக்தி, பராசக்தி, 1000 கண்ணுடைய அங்காள பரமேஸ்வரியே. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி.